உங்களை சந்திப்பதில் இந்த வருஷத்தின் நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52 வாசிக்கலாமா? பூரண சீயோனில் பிரகாசிக்கிறாராம். சீயோன் எப்படி இருக்கிறா? பூரண அழகு. அங்கு இருந்த தேவன் என்ன செய்வாங்க? வாசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கூட எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய பார்வையில அழகுள்ளவர்கள். அவர் அழகுள்ளவர். அதனால ஒரு பிள்ளைகளும் அழகுள்ளவர்கள். அப்படியே பூரண அழகுள்ளவர். ஆமென். இந்த சீயோன் அப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்க அந்த தெருக்கள் இருக்குமா? அது அந்த பரலோகத்தை சீயோனை குறித்த அருமையான காரியமா இருக்கு. சரி, அங்கிருந்து கர்த்தர் ஏன் பிரகாசிக்கிறார்? அது நமக்கு தெரியணும்ல. ஏன் கர்த்தர் அங்கிருந்து பிரகாசிக்கிறார்? முதல் வசனம் வாசிக்கலாமா? வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரகாசத்தின் வெளிச்சம் எங்க போகணுமோ அங்கேதான் போகணும். ஆமென். அங்கிருந்து அவர் வெளிச்சம் பூமிக்கு கடந்து வருகிறார். ஆமென். அவர் பூமியை கூப்பிடுகிறார். பூமி எப்படி கூப்பிடுகிறார்? ஒரு திருவள்ளுவர் இருந்தது அப்படி வாசிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்த பூமிய அவர் மறுபடியும் சீர்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுத்தாரு, சமுத்திரத்தை கொடுத்தாரு, வானத்தை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு, சகலத்தையும் கொடுத்தாரு. கொடுத்து அதை அழகா உருவாக்கி அதை நம்ம கையில கொடுத்தாரு. ஆனா திரும்ப பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்துக்கு பரிகாரியாக அவரே வந்தார். அவரே சிலுவை ஏற்றார். அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த பிரகாசம் சீயோனில் இருந்து பூமியை பார்த்து கூப்பிடுகிறது. பூமியை கூப்பிடுறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகு என்ற சத்தம். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க நானும் அவர் சொன்னது செய்யணுமா? அவர் என்ன வாழ்க்கையில செய்யணும்னு சொல்றாரோ அதை அப்படி கீழ்ப்படிந்து செய்யணும்னு கர்த்தர் பார்க்கல. அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசிருக்காரு. ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வம், இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைக்காய் நன்றி. அந்த வார்த்தையில ஜீவன் இருப்பதற்காக நன்றி. அப்பா, எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பும் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய பணம், ஆசீர்வாதம், சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நிலையில் மிகவும் பாடுகளோடு, கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் உங்களை தூக்கி எழுப்புவேன். கடந்த காலத்தில் வாழ்ந்ததை போல திரும்பவும் உங்களை எழுப்புவேன் என்று. கர்த்தர் குடும்ப இடத்தில் உங்கள் தலையை செய்ய போகிறார். அவமானப்பட்ட இடத்தில் உங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்த போகிறார். இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை இனி பெறப் போகின்றீர்கள். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்திருக்கலாம். அந்த பாடுகளை நீக்கி உங்களை தலையை நிமிரச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செலுத்தி தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நேசித்து பாருங்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் மழையால் செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.